ஆதித்யா, என்னடா பண்ற? சாமியை பார்க்க வந்தம்மா. சாமியா? எதுக்கு? அப்பா போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியலனா சாமி தான் கண்டுபிடிச்சு தரேன்னு பாட்டி சொன்னாங்கல்ல. அதான் சாமி கிட்ட வந்து எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்க வந்தேன். பார்க்கவே முடியாது. ஏன் ஏன் பார்க்க முடியாது? ஏன்னா அவருக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. அதான் வரவே மாட்டேங்கிறாரு. கடவுள் கிட்ட கேட்டா எதுவா இருந்தாலும் கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல, அதனாலதான் நான் உன்கிட்ட கேட்டேன். ஆனா நீயே இப்படி சொல்றியே. என்ன பண்றது? நீ வேண்டிக்கிட்ட மாதிரிதான் உங்க அப்பாவும் என்கிட்ட வந்து இனிமே அந்த குடும்பத்தை பார்க்கவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாரு. அவரு உனக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டதாலதான் நான் அவரு கேட்ட மாதிரியே பண்ணிட்டேன். ஆஹா, இல்ல, நீ போய் சொல்ற. எங்க அப்பா திரும்பியும் வருவாரு. நானே சொல்றேன், உங்க அப்பா திரும்ப வரமாட்டாரு. ஆஹா, இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ போய் சொல்ற. எங்க அப்பா திரும்பியும் வருவாரு. ஏன் சாமி அப்படி சொல்ற? எங்க அப்பா வருவார் சாமி. அவருக்கு என்ன பிடிக்கும். சாமி ப்ளீஸ் சாமி, எங்க அப்பாவை கூட்டிட்டு வா சாமி. ப்ளீஸ் சாமி, எங்க அப்பாவை கூட்டிட்டு வா. எங்க அப்பாவை கூட்டிட்டு வா சாமி. அப்பா, அப்பா வாப்பா. அப்பா வாப்பா. ஆதித்யா, இங்க வா. டேய், என்னாச்சுடா? ஏன் அழற? அம்மா, எனக்கு அப்பா வேணுமா. அவர் வர மாட்டாருன்னு சொல்லிட்டாங்கம்மா. அம்மா, அப்பாவை வர சொல்லுமா. அப்பா எனக்கு வேணுமா. எனக்கு அப்பா வேணுமா. அவங்க வரமாட்டாங்க சொல்லிட்டாங்கம்மா. ஆதித்யா, அப்பா வந்துருவாரு. ஆனா சாமி கிட்ட வேணா அப்பா வருவாருன்னு பாட்டி தானே சொன்னாங்க. இப்ப வரமாட்டாங்கன்னு சொல்லிருச்சு. எனக்கு அப்பா வேணும். டேய், சரிடா, நீ அழாத. சரி சரி. இல்ல, எனக்கு அப்பா வேணும். எங்க அப்பாவை வர சொல்லுங்க அங்கிள். எனக்கு அப்பா வேணும். ஐயா, என்ன இந்த நேரத்துல சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்க? மத்தவங்க தூங்க வேண்டாமா? சின்ன பையன் தானங்க, சரியாயிடுவான். ஆதித்யா, அம்மா சொல்றேன்ல, வாடா போலாம். நான் வர மாட்டேன். எனக்கு அப்பா வேணும். இப்பயே வர சொல்லுமா. ஆதித்யா, அப்பாவை வர சொல்லுமா. இப்பயே வர சொல்லுமா. சாமி, எனக்கு எங்க அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல, என் தம்பி என்கிட்ட கொடுத்துரு. என் தம்பி ரொம்ப பாவம். அவன் பிறந்ததுல இருந்தே கஷ்டம் மட்டும்தான் பட்டுட்டு இருக்கான். நானாவது கொஞ்ச நாள் அப்பாவோட இருந்தேன். ஆனா அவனுக்கு அப்பா யாருன்னே தெரியாது. அவனை இதுக்கு மேல கஷ்டப்படுத்தாத. அவன் ரொம்ப பாவம்.
உனக்கு ஏதாச்சும் கஷ்டம் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கொடு, என் தம்பிக்கு கொடுக்காத. நேற்று நைட்ல இருந்து இன்னும் என் தம்பி கண்ணு முழிக்கலையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனுக்கு எதுவும் ஆகாம பார்த்துக்கோ. அவனுக்காக தான் இந்த வேண்டுதலெல்லாம் பண்றேன். தொட்டு கும்பிட்டுக்கோ தமிழ். அத்தை, சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் அடிச்சுக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு அத்தனை பேரையும் பார்த்திருக்கோம். ஆனா இந்த சின்ன வயசுலயே கூட பிறந்த தம்பிக்காக இந்த வேண்டுதலை எல்லாம் செய்யறியம்மா. இதை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. கவலைப்படாத கண்ணா, உன் வேண்டுதலை இந்த கடவுள் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாரு. சரியம்மா?